இருந்துச்சு. ஆனா என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்லை. ட்ரிப்பு போகிறேன்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. சரி போராதுடா, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வைபா பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது ரீல்ஸ் தான். நம்ம குரூப்பா ரீல்ஸ் பண்ணா செம்மையா இருக்கும். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்கிட்ட லிஸ்ட் ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ரெடி. வாவ், நம்ம ரீல் செமையா வந்திருக்குல்ல. அச்சோ, நம்ம ஸ்கூல் எஸ்ஏ சப்மிஷன் நாளைக்கு தானே, மொத்தமா மறந்துட்டேன். ஐயோ, இந்த நேரத்துக்கு தான் எனக்கு ஞாபகம் வருமா? வேற வழியே இல்லை, எழுதிதான் ஆகணும். ஆக்சுவலா அதான் ஏஐ டூல்ஸ் இருக்கு. எஸ்ஏ இன்ஸ்டன்டா ரெடி ஆகிடும். வெக்கேஷனும் ஸ்பாயில் ஆகும். டூல்ஸ் யூஸ் பண்ணலாமா? எல்லா விஷயத்துக்கும் மிஷினையே நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஒரிஜினாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, தாட் ப்ராசஸ் எல்லாம் போயிடும். கரெக்டு. நம்ம கிரியேட்டிவிட்டி தான் நம்ம கட்டுரைக்கு வலிமை. அதுதான் சரி. இந்த டூல்ஸுக்கு நம்ம அடையாளக்கூடாது. நமக்கு தெரியாததை கற்றுக்க தான் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எஸ்ஏ எழுதிட்டு அப்புறமா டென்ஷன் இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம். ஓ மை காஷ், எஸ்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைட்டாக இருக்கு. ஆமாம், இப்போ தான் நல்ல ஐடியா வருது. நம்ம எல்லோரும் போகவே ட்ரெண்டிங் ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா? அப்படி இல்லை, அப்போ வேற என்ன பண்ணலாம்? நம்ம ரீல்ஸை பார்க்குற அட்லீஸ்ட் மோட்டிவேட் ஆகணும். ஃபன் ப்ளஸ் மெசேஜ் கரெக்டா? அது ரொம்ப நல்ல தாட்டா. நம்ம மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஆமா ஆமா, அப்ப இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும். உலகம் எவ்வளவு வேகமாக வேறினாலும் சேர்ந்தால்தான் உண்மையான முன்னேற்றம். இதோ புதிய மனிதா.